பந்தலிலே அழகார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோம் நம்ம கெமிஸ்ட்ரி பேப்பரை. ஃபைனலா படுக்க வச்சிட்டோமேடா கெமிஸ்ட்ரி பேப்பரை. கொஸ்டின் பேப்பர் வந்ததும் ஆன்சர் கீயை அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டா அதுக்கு கீழே என்னென்ன கமெண்ட்டா. நிறைய விதமான பசங்க இருக்கீங்கடா, கேங் கேங்கா. கேங் என்ன அப்படின்னா டஃபஸ்ட் கேங். பேப்பர் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் டஃப் சார், ரொம்ப ரொம்ப டஃப் சார். டஃப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, டஃப் கேங் இங்க அசம்பிள் ஆகுங்க, அதுக்கு லைக் போடுங்க. ஏண்டா இது என்ன எக்ஸாமா எலெக்ஷனா? டஃப். சரி, இவனுக்கு போயிட்டு போட்டோம். இந்த பக்கம் பார்த்தா கட் ஆஃப் மார்க் ஒரே அழுக. சார் கட் ஆஃப் போயிடுச்சு சார், ட்ரீம் காலேஜ் போயிடுச்சு சார், கட் ஆஃப் நொட்டிட்டு போயிடுச்சு சார். ஏண்டா 200 ட்ரீம் தான், ரியல் லைஃப்ல கெமிஸ்ட்ரி பேப்பர் தான் கண்ணு முன்னாடி வரும். இன்னொன்னு ஒரு பக்கம் பார்த்தா பேரண்ட்ஸ் பயம். அதுல ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தான், பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க எக்ஸாம் எப்படிரா பண்ண அப்படின்னு. அதுக்கு மைண்ட் வாய்ஸ், டொனேஷனுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணிடுங்க. இருடா, இன்னும் எக்ஸாம் ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ள என்ன நீ டொனேஷன் கொடுத்து காலேஜில் சீட்டே வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? சரி, இதெல்லாம் போட்டோம். இன்னும் சில கமெண்ட் என்ன அப்படின்னா, ஈஸி சார், எக்ஸாம் சூப்பர் ஈஸி சார், 90+ கன்ஃபார்ம் சார். இந்த மாதிரி பசங்க தான் என்ன பண்ணிருப்பானுங்க, முதல்ல எக்ஸாம் ஆளை விட்டு தெரிச்சு வெளில ஓடி வந்திருப்பானுங்க. இன்விஜிலேட்டர் கிட்டே பெண்ணை கொடுத்துட்டு அப்பா சாமி விட்டுருங்கடா அப்படின்ட்டு. சரி, இதெல்லாம் கூட போட்டோம். இன்னொன்னு ஒரு பக்கம் சிபிஐ கேங் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. சார் ஹார்மோன் ஸ்பெல்லிங் தப்பு, ஓக்கு பதிலா ஏ போட்டுட்டாங்க, கிரேஸ் மார்க் கிடைக்குமா? கொஸ்டின் நம்பர் 31 எவ்வளவு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க? நீ அந்த கொஸ்டினே எழுதல, உனக்கு கிரேஸ் மார்க் வேறையாடா? இதெல்லாம் விட ஷாக் ஆயிட்டேன்னா ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தான், சார் 1 மார்க் வெறும் 8 மார்க் தான் வரும், 1 மார்க் போயிடுச்சு சார். இப்ப புரியுதா? 1 மார்க் தான் நம்ம கட் ஆஃப் என்ன பண்ணிடும், கம்மி பண்ணி விட்டுரும். இதுக்கு அடுத்து ஒரு கேங் இருக்கு, எல்லாமே மறந்து போச்சு, எதுவுமே ஞாபகம் இல்லை சார், படிச்சதெல்லாம் மறந்து போச்சு, இதுல கணிதரோ ரியாக்ஷனே மறந்து போச்சு. அது மறந்து போறது என்ன மெயின் ரீசன் அப்படின்னா, எக்ஸாம் ஹால் பிரஷரு, பேனிக்கு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், தூக்கி போட்டுறணும். இதுலயும் ஒரு ப்ரோ மேக்ஸ் கேங் இருக்கு. அப்பதான் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகல, சார் பிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருங்க, பிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சொல்லுங்க. என்னடா என்னென்ன கமெண்ட்டா. ஆக மொத்தத்துல கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, லைஃப்ல மார்க் இம்பார்ட்டன்ட் தான், ஆனா அந்த நம்ம பேப்பர்ல வாங்குற மார்க்கை விட லைஃப் மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். போனது போட்டும், முடிஞ்சு. என்ன 200 கட் ஆஃப்ல நம்மளுக்கு 50 தான் கெமிஸ்ட்ரி. இப்ப அது விட்டுட்டோமா, பரவாயில்ல. அடுத்து பிசிக்ஸ்லயும் மேக்ஸ்லயும் என்ன பண்றோம், வெறித்தனமா அடிச்சு அந்த 50 மார்க் விட்டதை இங்க பிசிக்ஸ்ல பிடிக்கிறோம். அதுக்கு அடுத்தது 100 மேக்ஸ். சோ பிசிக்ஸ் ஒழுங்கா பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகாதீங்க, 1 மார்க்கை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பிசிக்ஸுக்கு நம்ம அபி சார் இப்பவுமே லைவ் போயிட்டு இருக்கோம் பேரலா. சோ லைவ் கிளாஸை ப்ராப்பரா அட்டென்ட் பண்ணுங்க. சார் சொல்ற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ட்ரிக் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சோ கவலைப்படாதீங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே வர எக்ஸாம்ல என்ன பண்ணணும், ஃபுல் எஃபர்ட் கொடுத்து கண்டிப்பா படிங்க, உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். நானுமே எங்கேயும் போல உங்க கூட தான் இருக்கேன். அங்க விட்ட மார்க்கை இங்க என்ன பண்றோம், பிடிச்சி தெரிக்க விடுறோம். ஓகேவா? சோ ஃபைனலா கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்க வியூ என்ன, ஈஸியா மாடரேட்டா இல்ல டஃப்பா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு பிசிக்ஸ் போய் படிக்க ஆரம்பிங்க.